அப்படி ஓணமெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நித்துவுக்கு வந்துட்டு நான் கேபேஜ் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் தான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பச்சை மிளகு, கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து கடுகு போட்டு தாளித்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஃபைன் தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கேரட் அண்ட் கேபேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ரெசிபியோட ஹீரோவே. உங்கள்கிட்ட மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் வந்து டேரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.